அந்தாதி பற்றிய இலக்கணங்களையும் சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்ல வேண்டியது ஏதோ ஒரு 2 பாட்டு நம்ம அனுபவிச்சா கூட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய பாடலாக இருந்தால் போர். முதல் பாட்டு, உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர் உடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. ஒரு நிமிஷம். இளம் சிவப்பு நிறமான ஓமைகளா சொல்றார். உதிக்கின்ற செங்கதிர், காலையில் உதயமாகிற இளம் சிவப்பு சூரியன். ஒரு விஷயம், காலையில் நீங்கள் பீச்சுக்கு எப்போவாது போய் சூரியன் உதித்து வருகிற காட்சியை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். பாரதியார் அது ஒரு நெறிமுறையாகவே வச்சுருந்தார். எவ்வளவு குளிர்காலத்திலையும் பாரதி கழுத்தில் முண்டாச்சு கட்டிக்கிட்டு காலையில் போய் அந்த காலையில் சூரியன் உதித்து வருகிற காட்சியை பார்ப்பேன். அதில் ஒரே ஒரு கஷ்டம், அந்த சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிக்க வேண்டியிருக்கும். அந்த எப்படி தெரியுமா இருக்கும், அந்த வானம் வந்து கருப்பாக இருக்கும். அந்த கருப்பு வானத்தில் ஒரு சிவப்பு குங்கும போட்டு மாதிரி அப்புறம் அந்த வானத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட் ஆக்கிக்கிட்டே மேலே வரும். அந்த வானத்தை கொஞ்சம் பிரைட் ஆகும். எப்படி இருக்குன்னு தெரியுமா? சில பழுத்த சுமங்கலிகள் அந்த அந்த வெள்ளை நரமுடி வந்து இந்த உச்சி தலையில் பெருசாக ஒரு குங்கும போட்டு வச்சுருப்பாங்க. அதை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடலாம் போல தோணும் இல்லையா? அந்த மாதிரி வானம் ஒரு பழுத்த சுமங்கலியாய் அந்த இந்த உச்சி பொட்டு வச்ச மாதிரி காட்சியளிக்கும். பெண்கள் பொட்டு வைக்கிறதுலேயே ஒரு ரகசியம் இருக்குங்க. இங்கே வைக்கிற பொட்டுக்கு அர்த்தம் வேறு, இங்கே வைக்கிற பொட்டுக்கு அர்த்தம் வேறு, இங்கே வைக்கிற பொட்டுக்கு அர்த்தம் வேறு. ஒரு ஆம்பளையை பார்த்தா அந்த காலத்தில் பூணூல் போடுற வழக்கம் உண்டு, ஒவ்வொரு வர்ணத்துக்குமே உண்டு. அதை வச்சு அவன் பிரம்மச்சாரியா, கல்யாணம் ஆகிடுச்சா, புள்ள பிறந்துருச்சான்னு கண்டுபிடிக்கலாம் பூணூலோட எண்ணிக்கையை வச்சு. பெண்களை பார்த்தா காலில் மெட்டி இருக்கும், கழுத்தில் தாலி இருக்கும், கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். இதை விட நுட்பம், குழந்தை இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்காமையே நாகரிகமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருக்கான். இப்போ குழந்தை உண்டாகாத ஒரு அம்மாவை பார்த்து எத்தனை குழந்தைன்னு கேட்டால் கொஞ்சம் மனம் வாடி போயிடுமா இல்லையா? கேட்கக்கூடாது, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது லைஃப்பில். இது ஒரு சின்ன நாகரிகம். இதுக்கு வச்சிருக்கான் பாருங்க இந்துவிசத்தில். இது பாருங்க, இந்த இடத்துல பொட்டு வைக்கிறது யார் வேணாலும் வைக்கலாம். முக்கியமாக திருமண காலத்தில் கணவன் என்ன பண்ணுவான், இந்த கையை அப்படி கொண்டு வந்து இப்படி சுற்றி இந்த இடத்துல ஒரு பொட்டு வைப்பான் மனைவிக்கு. ரொம்ப முக்கியமான இது ஆக்ஞான்னு பேர். ஆக்ஞானா யுவர் பர்சனாலிட்டின்னு அர்த்தம். உங்கள் பர்சனாலிட்டி எங்கே இருக்குன்னு கேட்டால் இந்த இடத்துல இருக்குது. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டி இங்கே தான் குடியிருக்கு. என்னுடைய பர்சனாலிட்டியில் வேற யாரும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெண் நினைக்கிறா. ஏன்னா ஒரு பெண் தனித்துவமானவள். அவள் ஒரே ஒருத்தனை அலோவ் பண்ணுறா. யாரை அலோவ் பண்ணுறா? கணவனை மட்டும் என் பர்சனாலிட்டியில் நீ இன்டர்ஃபியர் பண்ணுறான்னு அலோவ் பண்ணுறதுக்கு அடையாளம் கணவன் அப்படி சுற்றிக்கிட்டு வந்து பொட்டு வைக்கிறது. ஏன் பர்சனாலிட்டியில் இன்டர்ஃபியர் பண்ணலாம், நேராக பண்ணக்கூடாது. கொஞ்சம் சுற்றிக்கிட்டு வந்து இன்டர்ஃபியர் பண்ணலாமே ஒழிய நேராக இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது ஒய்ஃபோட பர்சனாலிட்டியில். ஏன் அவளுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, அதை நமக்கு வேண்டிய அளவுக்கு அதை கொஞ்சம் வளைக்கணும். ஆனால் அதை ஸ்ட்ரெயிட்டாக பண்ணக்கூடாது. அது ஒரு மரியாதையோடு, அவருடைய பர்மிஷனோட, அவருடைய அக்செப்டன்ஸோடு தான் அதை பண்ணணும். இது ஒரு சின்ன விஷயம். இப்போ நான் நினைக்கலாம், சார் என் ஒய்ஃப் வேலைக்கு போகணும்னு நான் நினைக்கலாம், பட் ஐ ஹவ் நோ ரைட் டு கமாண்ட். வேலைக்கு போகாமல் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கலாம். ஐ ஹவ் நோ ரைட் டு கமாண்ட். ஐ கேன் சஜஸ்ட், நீ வேலைக்கு போயே, நீ வேலைக்கு போகலாமே. ஆனால் நீ வேலைக்கு போனேன்னா நான் உன் வேலையில் பாதி வேலை பார்க்கணும். நீ வேலைக்கு போனேன்னா உன் வேலையில் பாதி வேலை நான் பார்க்க தயாராக இருந்தால் தான் நீ வேலைக்கு போக முடியும். நீ வேலைக்கு போனேன்னா நான் உன் வேலையில் பாதி வேலை பார்க்க மாட்டேன். நான் எப்படி உன்னை வேலைக்கு அனுப்ப முடியும்? நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறத சுற்றி வளைச்சி வர்ற முறை. ஆனால் அவன் பர்சனாலிட்டிக்குள்ளே என்டர் பண்ணுறான். நான் நினச்சபடி நீ இரேன் அப்படின்னு. இந்த பாருங்க, இந்த இடத்துல நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. அந்த ஒரு கணவனை இழந்துட்டு அந்த இடத்துல போட்டு அழிச்சிடுறாங்க. ஏன்? இனிமேல் வேறு யாரும் அந்த பர்சனாலிட்டியை இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அதுக்காக வந்த மரபு. நான் அது நியாயம்னு சொல்லலை. இன்றைக்கு அப்படி தான் இருக்குன்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். பெண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது ஃபுல் லிபர்ட்டி அவங்களுக்கு உண்டு. நான் அதெல்லாம் நான் இன்றைக்கு மாடர்னாக இருக்கிறதுக்கான நியாய அநியாயங்களை நான் ஏற்றுக்கொள்கிறவர், சீர்திருத்தங்களை நான் ஏற்றுக்கொள்கிறவர். அதை விட்டுடுங்க அப்படியே. இது திருமணத்தின் போது வைக்கிற பொட்டு. இன்னும் கூட நுட்பம் சாதாரணமாக எல்லா பெண்களும் வைப்பாங்க. அதுக்கு அப்புறம் திருமணத்தின் போது இந்த வகுடு நுனியில் போட்டு வைப்பாங்க. சீமந்தம்னு ஒன்று நடக்கும் இல்லையா? கர்ப்பத்தில் குழந்தை வந்த உடனே சீமந்தம். அந்த சீமந்த பொட்டு எங்கே வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது பாருங்க, இந்த பகுடோட நடுவில் உச்சம் தலையில் குங்கும பொட்டு வைக்கிற சடங்குக்கு சீமந்தம்னு பேர். ஒரு பொண்ணு கர்ப்பத்தில் குழந்தையை தாங்கும் போது அவளுக்கு நேர் வகுடு எடுத்து எல்லா பெண்களும் வந்து இந்த உச்சந்தலையில் குங்கும பொட்டு வைப்பாங்க. நீங்கள் நார்த் இந்தியன் லேடிஸை பார்த்தா தெரியும், உச்சி தலையில் குங்கும பொட்டு வச்சுருப்பாங்க. எப்படி அந்த கல்ச்சர் அங்கேருந்து வந்தது, உச்சி தலையில். இந்த பாருங்க, இங்கே யார் வேணாலும் பொட்டு வைக்கலாம்.
இங்கே வச்சா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், உச்சதல்ல வச்சா அவளுக்கு சீமந்தம் நடந்துருச்சுன்னு அர்த்தம். குழந்தை அவள் கருவுற்றிருந்து சீமந்தம்னு முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தில் ஒரு முறை தன் கர்ப்பத்தில் ஒரு உயிரை தாங்குகிறவளுக்கு உச்சித்தலையில் பொட்டு வைத்து சீமந்தம் நடத்துவதை உலகம் மரபாக வைத்திருக்கிறது என்றால், அண்ட சராசரத்தையே எவள் தன் கர்ப்பத்தில் தாங்குகிறாளோ அந்த தாய்க்கு தினந்தோறும் சீமந்தம் நடத்துவதற்காக இருட்டு என்ற கூந்தலை வகுடு எடுத்து உதிக்கின்ற சூரியன் என்ற சிவந்த குங்கும பொட்டை இயற்கை அவள் நெற்றியில் தலையில் வைக்கிறது. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம், அது சீமந்தத்துக்கான அடையாளம், உச்சித்திலகம். நான் சொன்னேன் பாருங்க, சாக்த தத்துவமே என்னன்னு கேட்டா, அம்பாளுடைய கர்ப்பப்பையில் இந்த உயிரினங்கள் அடக்கம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறது தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன நான் உதாரணம் சொல்றேன். இந்த உலகத்தில் நாம் சௌக்கியமாக வாழ்வதற்கு என்ன காரணம்? இந்த பூமியில் மேலே ஓசோன் படலம் மூடி இருக்கு. சூரியனுடைய புற ஊதா கதிர்கள் தாக்க முடியாதபடி மேலே ஒரு ஓசோன் படலம் மூடி இருக்கு. அது ஓட்டையாச்சுன்னா நமக்கு ஆபத்து. 2, இது கடலால் சூழப்பட்ட உலகமாக இருக்கிறதால தான் இந்த கடல் நீர் ஆவியாகி மழையாக பெஞ்சு நமக்கு வேண்டிய குடிநீர் எல்லாம் கிடைக்குது. அதனால தான் உயிரோடு இருக்க முடியுது. நீர் இல்லைன்னா நம்ம உலகத்தில் இருக்கவே முடியாது. கடல் சுற்றி இருக்கு, உப்பு தண்ணி கடல். 3, பூமியிலேருந்து முளை விட்டு வெளியே வர்ற தானியங்கள், வெளியே வர்ற தானியங்களை தின்னுகிற விலங்குகளையும் திங்கிறாங்க. ரைட், எப்படியோ ஆதாரம் எதுன்னு கேட்டால் பூமியிலேருந்து முளை விட்டு வர தானியங்கள். இது 3ஐயும் மறந்துடாதீங்க. இப்போ ஒரு பெண்ணு தன்னுடைய கர்ப்பத்தில் குழந்தை வச்சிருக்கிறா, ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தை எதில் கிடக்குதுன்னு பார்த்தா அது ஒரு திரவத்தில் கிடக்குது. கடலால் சூழப்பட்ட உலகம் போல இந்த பெண்ணின் கர்ப்பத்தில் இருக்கிற திரவத்தின் உப்புத்தன்மையும் கடலின் உப்புத்தன்மையும் ஒரே அளவுடையது. அப்ப கடல் உள்ள இருக்கு, அவளுக்குள்ள இருக்கு, கர்ப்பப்பைக்குள்ள கடல் இருக்கு. அந்த கடல் தான் ஆதாரம். அந்த குழந்தை உள்ள அந்த தண்ணியை குடிச்சு 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 அது பாட்டுக்கு அது வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும், உள்ளே குடிக்கும் வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. அதில் தான் அது வளருது. இப்போ நல்லா வளர்ந்துருச்சுன்னா தண்ணி வத்துது, குழந்தை டெலிவரி ஆகிடணும். அதுக்கப்புறம் அது அங்கே இருக்க முடியாது, அந்த வாட்டர் லெவல் குறைஞ்சு போயிட்டா வெளியே வந்தாகணும். தொப்புள் கொடி உறவு இருக்கு தாயாரோட, அதனால் தொப்புள் கொடி வழியாக உணவு சப்ளை ஆகிட்டே இருக்கு. இந்த பூமியிலேருந்து முளைச்சி வர்ற தானியங்கள் தான் நமக்கு தொப்புள் கொடி உறவு மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வெளியில் பூமியில் வாழ்வதற்கு காரணம் முளைச்சி வர தானியம், அங்கே குழந்தை வாழ்வதற்கு காரணம் அது முளைச்சி வருது தாயாருடைய வயிற்றுலேருந்து வர தொப்புள் கொடி உறவு. 3, வெறுமன யுட்ரஸில் குழந்தை இருந்து யுட்ரஸ் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா குழந்தை உயிரோடு இருக்காது. பனிக்கூடம் மூடி சீல் வச்சிருது, பனிக்கூடம் திறந்தாச்சுன்னா குழந்தை டெலிவரி ஆகிடணும், அதுக்கப்புறம் லேட் ஆகக்கூடாது. அது மாதிரி ஓசோன் படலம் மேலே நமக்கு பனிக்கூடம் மாறி மூடி இந்த பூமியை காப்பாற்றுது. கடலாலும் உணவாலும் மேலே மூடி இருப்பதாலும் ஒரு பெண்ணின் கர்ப்பப்பையும் இந்த உலகமும் ஒன்றாக இருப்பதால் இந்த உலகம் பராசக்தியின் கர்ப்பப்பை. இதான் சாக்த பிலாசபி. இந்த பிரபஞ்சம் பராசக்தியின் கர்ப்பப்பை. அதை உணர்ந்து கொள்வது தான் சக்தி வழிபாட்டினுடைய சூக்ஷமே. அவ்வளோதான் சக்தி வழிபாட்டினுடைய சீக்கிரட்டே. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதுலேருந்து டெவலப் ஆனது பாக்கி எல்லாம். கர்ப்பப்பையில் தான் எல்லாம் விருத்தி ஆகுது. எப்படி விருத்தி ஆகுது? ஆணிடமிருந்து புறப்பட்ட ஒற்றை சுக்கிலம் ஒரு உயிரணு, அது பெண்ணோட கருமுட்டையோடு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கர்ப்பப்பையில் போய் சேர்ந்து ஒரு எலுமிச்சம்பழமாய், ஒரு மிளகாயி, ஒரு இலந்த பழமாயி, ஒரு வெளாம்பழமாயி, ஒரு பெரிய பிண்டமாயி, அப்படி ஒரு 10 மாத காலத்தில் ஒரு முழு குழந்தையாகி வெளியில் வருது. ஒன்றா உள்ளே போச்சு, 9ஆ வெளியில் வந்துருச்சு. ஒன்றா உள்ளே போச்சு, 9ஆ வெளியில் வந்துருச்சு. அதனால தான் சிவனுக்கு 1 நாள் சிவராத்திரி, அம்பிகைக்கு 9 நாள் நவராத்திரி. இதை 1 9ஆக ஆக்கிட்டேன். 1 9ஆக ஆக்குவது இதுதான் அம்பிகை செய்கிற வேலை. பெண்களுடைய வேலையே அதுதான், 1 9 ஆக்கிறது. ஒரு குடும்பத்தை 9 குடும்பமாக ஆக்கி ஒரு அடுப்பு எரிஞ்ச வீட்டில் பாருங்கள் 8 அடுப்பு எரியும்படியாக வைக்கணும்னா அந்த அம்மா போதும். அப்படி இல்லை, அவங்க தன்னுடைய குடும்பம் நினைக்கிறது, தன்னுடைய பிள்ளை தான் புருஷா தான் குடும்பம்னு நினைப்பாங்க. அதனால தான் தனித்தனியாக போகணுன்ற எண்ணம் இயல்பாகவே இருக்குது. அது மாற்ற முடியாது, அது தப்புன்னு சொல்லவும் முடியாது. நான் அதுக்கு பெற்றவங்க நாமளே பார்த்து வச்சு விடலாம், பிரச்சனையே கிடையாது. சரி, அதை விடுங்க. அப்புறம் 1 9 ஆக்குகிறாள்னா கணவனிடமிருந்து பெற்ற ஒற்றை உயிரணுவை எத்தனை ஆக்குறா? எலும்பு, தோல், மஜ்ஜை, மாம்சம், ரத்தம் எல்லாம் ஆக்கிட்டா. அந்த குழந்தை எல்லாம் இருக்க தோல், ரத்தம், எலும்பு,
மஜ்ஜை மாம்சம் எல்லாம் வந்துருச்சு. இல்லை, 1/9 ஆக்கிட்டா. யாரு? பெண்ணு. அப்போ ஒவ்வொரு பெண்ணும் பராசக்தியின் பிரதிநிதி. ஒவ்வொரு பெண்ணுமே பராசக்தியோட ரெப்ரசன்டேட்டிவ். ஆதிசங்கரர் சன்னியாசத்துக்கு போனோம். யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினாரு? அவங்க அம்மாட்ட. ஏன் அம்மாட்ட பர்மிஷன் வாங்கணும்? யார் சன்னியாசியாக போகிறதா இருந்தாலும் அம்மா உயிரோடு இருந்தால் அம்மாவோட பர்மிஷன் வாங்கணும். அதனால தான் ரமண மகரிஷி அம்மா வந்தால் பரவாயில்லன்னு பரவாயில்ல வீட்டை வச்சுக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டார். கடைசி காலத்தில் புவனேஸ்வரி தேவியை விவேகானந்தர் தன்னுடைய கூடவே ஆசிரமத்தில் கொண்டாந்து வச்சுக்கிட்டார். தாய்ங்கிற உறவு அறுக்க முடியாத உறவு, என்னதான் அர்த்தம் இருக்க முடியாத உறவு. நீங்கள் துறவுக்கு போனோம்னா அம்மாவுடைய பூர்ண சம்மதம் கொடுக்கணும். ஏன் அம்மா என்ஓசி கொடுக்கணும்? நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அம்மா கொடுக்கணும். ஆதிசங்கரர் கெஞ்சி கூத்தாடி என்ஓசி வாங்கிட்டு வெளியே வர்றார் அம்மா கிட்டேருந்து. ஏன் தெரியுமா? இப்போ கவர்மெண்ட் சர்வீஸில் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் வெளிநாடு போகிறதா இருந்தால் பர்மிஷன் வாங்கணும். யார்கிட்ட வாங்கணும்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாட்ட வாங்கணும். எல்லாம் பிரணாப் முகர்ஜிக்கு ஃபோன் போட்டால் வாங்குவீங்க. நான் வெளியூர் போகிறேன், அவர் சொல்லுவார் நானே போகிறேன். ஆன் பிகாஃப் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார் கையெழுத்து போடுவா? உங்கள் ஹெச்ஓடி போடுவார். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் யார் ஹெட்டா? உங்களுடைய கமிஷனரோ இல்லை உங்களுடைய டைரக்டரோ உங்களுடைய ஜாயின்ட் கமிஷனரோ யார் அந்த கரெக்ட் லீகல் ஹெட்டோ அவர் என்ன பண்ணுவார்? ஆன் பிகாஃப் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு கையெழுத்து போடுவார். முன்ன ஆல் இண்டியா ரேடியோவில் போய் பேசினவனுக்கு தெரியும், ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லையும் ஆன் பிகாஃப் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு தான் இருக்கும். ஒவ்வொரு ரேடியோ கான்ட்ராக்டும் ஆன் பிகாஃப் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அந்த ஸ்டேஷன் டைரக்டர் கையெழுத்து போட்டிருப்பார். யோசிச்சு பாருங்க. ஆன் பிகாஃப் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஆஃபீஸர் கையெழுத்து போடுற மாதிரி ஒரு மதர் என்ஓசி கொடுக்கறது ஆன் பிகாஃப் ஆஃப் பராசக்தி. பராசக்தி கிளியரன்ஸ் கொடுக்குறார். அதுவும் ஏன்னு சொல்லிடுறேன், அவ தான் மாயை, மகா மாயான்னு பேர். சமயபுரத்தில் இருக்கிற அம்பாளுக்கு என்ன பேர்? மகமாயின்னு பேர். மகா மாயா. அவ மகா மாயான்னு அர்த்தம் மிகப்பெரிய மாயையை செய்கிறவள், ஒன்றை பலவாக்குகிறவள், பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி கொண்டே இருக்கிறவள், மீண்டும் மீண்டும் நம்மை பிறவியில் ஆழ்த்துகிறவள், மாயையில் நம்மை சிக்க வைக்கிறவள். அப்போ அவளுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அவள் ஆஃபீஸை விட்டு வெளியே போக முடியுமா? அவ தான் என்ஓசி கொடுக்கணும். ஆன் பிகாஃப் ஆஃப் பராசக்தி மதர் ஹேஸ் த ரைட் டு கிவ் என்ஓசி. அதுதான் அம்மாட்ட என்ஓசி வாங்கணும். அப்படின்னா உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். சார், எல்லாத்தோட அருமையும் எல்லாத்துக்கும் தெரியுமா சார்? இவ்வளவு பேர் கோயம்புத்தூர்ல வந்துட்டாங்க, நம்ம சந்தோஷப்படுறோம். வராதவங்க எத்தனை லட்சம்? எல்லாருக்கும் ஏன் அதனோட அருமை தெரியல? தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த ஜனவரியிலேருந்து அடுத்த ஜனவரிக்கும் காத்திருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சார்? இந்த ஜனவரியிலேருந்து அடுத்த ஜனவரி எப்போ ஒரு ஆசையாக காத்திருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? ஏன் இதோட உணர்வு அருமை தெரியுது உங்களுக்கு, எல்லாருக்குமா தெரியும். ஒருத்தன் தெரு வழியாக வரும்போது ஒரு நல்ல பெரிய மாணிக்க கல் கீழே கிடச்சிது. இப்படி பாருங்க, தூக்கி போட்டு பிடிச்சிக்கிட்டே வந்தான். ஒரு நகை வியாபாரி அதை பார்த்துட்டார். இந்த பைய கையில் இந்த மாணிக்க கல் இருக்குது, ஆனால் இந்த பைய அதை விளையாட்டாக கூழாங்கல் மாதிரி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு, இங்கே வா இது என்ன கல்லுன்னார். இவருக்கு தெரியும் அது மாணிக்க கல்லுன்னு. கேட்குறாரு என்ன கல்லுன்னு. தெரியாதுங்க, அங்கே போனேன் கிடச்சிது. ₹1 தரேன் தெரியாதுன்னாரு. ₹1 தரேன். அவன் முழிச்சிட்டான். வெறும்னா எவனாவது கல்லுக்கு ₹1 கொடுப்பானே? அப்போ இந்த கல்லில் என்னமோ விஷயம் இருக்குது. இல்லாட்டி ₹1 தரேன்னு எப்படி சொல்லுவான்? தரமாட்டான். அவன் கேட்டான் ₹100 கொடு. அவன் பிடிச்சிட்டான் பாயிண்ட்டு, என்னமோ விஷயம் இருக்குன்னு பிடிச்சிட்டான். ₹100 கொடுன்னு. இவருக்கு மனசு வரல. ஏன் விவரம் தெரியாமல் வச்சிருக்கிறேன். இவனுக்கு என்ன ₹100 கொடுக்குறது? மடப்பை ஏமாற்றி வாங்கலாம்ல. சரி, கடைசியாக ஒன்று ₹5 தரேன் தெரியா? ₹5 தரேன் தெரியா? இவன் சொன்னான் ₹100 கொடு. இவன் 2 பேரும் சண்டை போடுற போது இன்னொருத்தான் இங்கேருந்து வந்துட்டான். அவன் பார்த்தான், விவரம் புரிஞ்சுக்கிட்டான். அவன் ஒன்று அப்படி பார்த்துட்டு என்ன சண்டைன்னா, ₹5 கேட்குறாரு, நான் ₹100 சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட்டுன்னு ₹100 எடுத்தான், கையில் கொடுத்தான். ₹100 கையில் கொடுத்தான், வாங்கினான், போயிட்டான். இவன் ₹100 மடிச்சு இப்படி உள்ளே வச்சான் பாருங்க. இந்த வைர வியாபாரி சொன்னான், படம் அடைய ₹100. அது விலை என்ன தெரியுமா உனக்கு? என்ன? 1 லட்சம். 1 லட்சம் மடைய மாதிரி ஏமாந்திய. அவன் சொன்னான், நான் கூட சின்ன மடையன், நீ தான் பெரிய மடையன். ஏன்னா அது என்னன்னே தெரியாமல் ₹100 சம்பாரிச்சிட்டேன்னா, அது என்னன்னே தெரியாமல் ₹100 சம்பாரிச்சிட்டேன். அது என்னன்னு தெரிஞ்சும் கோட்டை விட்டவன் நீ தானே. அப்போ நீ தானே என்னை விட பெரிய மடையன். இது ரொம்ப நுட்பமான விஷயம்.
இந்த கடவுளோட அருமை ஏன்டா பல பேருக்கு தெரியலன்னா, அது என்னன்ற அருமை தெரிஞ்சானு சார் தெரியும். இது நான் என்னால் வார்த்தையில் விளக்க முடியல, ட்ரை பண்ணுறேன்.